வணக்கம். தினக்குயில் செய்திகள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கீழரத வீதியில் பக்தர்கள் வசதிக்காக நகராட்சி சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் நிலையில் அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ளதை அடுத்து வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ராமேஸ்வரத்திற்கு வரும் யாத்திரைகள், சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கீழரத வீதியில் ராமேஸ்வரம் நகராட்சி சார்பில் 300 மீட்டர் நீளத்திற்கு பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ராமேஸ்வரம் நகராட்சி தலைவர் KE நாசர்கான் கூறுகையில், எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் கடுமையான கத்தரி வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு ராமேஸ்வரம் நகராட்சியின் சார்பில் வருகின்ற பக்தர்கள், அதேபோல் சுற்றுலா பயணிகள், ராமேஸ்வரம் பொதுமக்கள் ஆகியோர் எந்தவித சிரமமுமின்றி அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலிலே சாமி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக பசுமை பந்தல் சுமார் ஒரு 300 மீட்டர் அளவில் நாங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதேபோல் குடிநீர் அவங்க வர்றவங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தினுடைய மையப்பகுதியான 27 இடங்களில் சிண்டெக்ஸ் வச்சு அந்த சிண்டெக்ஸ் மேலே பந்தல் போட்டு, ஏன்னா அந்த தண்ணீர் சூடாயிடக்கூடாது, எப்போவுமே குளுமையாக இருக்கணுங்கிறக்கான அந்த மாதிரி பந்தல்லாம் போட்டு வருகின்ற பக்தர்களுக்கு அந்த மாதிரி குடிநீர் தொட்டிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் இன்னும் தொடர்ந்து ராமேஸ்வரம் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைப்பதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த பணிகளும் மிக விரைவில் நடைபெற இருக்கின்றது. எனவே ராமேஸ்வரம் நகராட்சியை பொறுத்தவரையில் வருகின்ற பக்தர்கள், சுற்றுலா பயணிகள், ராமேஸ்வரம் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் நாங்கள் மிகவும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்து வருகின்றேன்.